ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி, நல்ல ஹெல்த்தியானது கூட, சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட டெய்லி ஒன்று நீங்கள் இதை கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு 15 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1.25 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். தோலெல்லாம் நல்லா விட்டு வரணும், நல்லா முருகலாகணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை ஓரளவு நல்லா வறுப்பட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா தோலெல்லாம் நல்லா பிரித்து எடுத்துகிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்காக 1 கப் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு சீக்கிரமாக வறுப்பட்டுரும், நல்லா வெடித்து வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருப்பு எள் கூட நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் வெள்ளை எல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா எள்ளு வறுப்பட்டுருக்கு, வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எள்ளையும் கூட நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காய் வறுத்துக்கணும். ஈரப்பதம்லாம் குறைஞ்சி நல்லா முருகலாகணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் நீங்கள் அதை அப்படி டேரெக்டாக ஒரு 1/4 கப் அளவு அளந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காவை லேசாக அந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கு முன்னாடி எதுவுமே அரைக்கக்கூடாது, நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ வேர்க்கடலை இருக்கிற தொழிலாம் உரிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து எடுத்த தேங்காயும் 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்ல காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எள்ளையும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப பொடியாகவும் அரைச்சிடக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது முழுசையுமே பவுலில் மாற்ற வேண்டாம், ஒரு 3/4 வாசி மட்டும் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இந்த மாவோடையே சேர்த்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தனியாக வெல்லம் மட்டும் அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாது, அதனால் இந்த மாதிரி நீங்கள் பொடியோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம இந்த பவுல்லே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா எல்லா பக்கமும் பிப்படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கீழேருந்து மேலே கலந்து விட்டுக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்காக இன்னொரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சுடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாதாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாதாம் லேசாக இந்த மாதிரி செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் முந்திரி பருப்பு சேர்க்கணுன்னா கூட சேர்க்கலாம். பாதாம் நல்லா வறுப்பட்டுருக்கு. இதே அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றிலையும் இந்த பாதாம் பீஸ் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இறுக்கமாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக நெய் கூட தடவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்ல சிம்பிளான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி. நீங்கள் இதை செஞ்சு ஈரப்பதம் இல்லாத ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸாகவே கொடுக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.